நேற்று வரைக்கும் அந்த இடத்துல குண்டும் குழியுமா இருக்கு. நீங்க என்னமா புதுசாக ரோடு வர்றாங்க? அதுவானே அண்ணே, மண் வாசம் வீசுச்சுன்னு வைங்களே மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுவே தார் வாசம் வீசுச்சுன்னா தேர்தல் வரப்போகுதுன்னு அர்த்தம். எண்ணி 2 நாள்ல பாருங்க தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. இங்கு அலைகடலென கூடியிருக்கும் எனது அடிமை மன்னிக்கவும் எனது அருமை தொண்டர்களே, நமது வெற்றி வேட்பாளர் விராட் கோலி அவர்களுக்கு வீரகாளி அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்கினை கோவக்கா சின்னத்தில் இடுமாறு மன்னிக்கவும் கொய்யாக்கா சின்னத்திலே உங்களது வாக்குகளை போட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஓட்டு மட்டும் போடுங்க, எல்லாத்தையும் மேலே உள்ள எங்கள் டாடி பார்த்துப்பாரு. வேண்டும் டாடி மீண்டும் டாடி, மீண்டும் டாடி வேண்டும் டாடி, இதெல்லாம் கும்பிடு. போடு, சாக போடு. வேண்டும் மீண்டும் டாடி வேண்டும் டாடி. இவங்களுக்கு வெட்கமா இல்லையா? யாரை பார்த்தாலும் குனிஞ்சிடுறாங்க, யாரை பார்த்தாலும் தவந்துடுறாங்க. நான் கேட்குறேன், பிறந்து 52 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை மாரி தவந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன முதுகெலும்பு இல்லையா கேட்குறேன். என்னையா வேணும்? ராஜாராணி சம்பா மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. சின்னையா சின்னையானு தகவல் வந்துச்சு. என்னையா? பெரிய வாழையில கட்சி கூட தான் கூட்டணி வச்சிருக்காராம். யாரோட? வாழையில. எனவே மக்களே, முதுகெலும்பு இல்லாமல் தவிர்க்கும் கட்சிக்கு நம் கட்சி முதுகெலும்பாகவும், தாய் இல்லாமல் தவிர்க்கும் குழந்தைகளுக்கு நம் கட்சி தாயாகவும், நம் கொய்யாக்கா கட்சி கூட்டணி அமைத்து ஆதரவு தரும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யோ, நம்மளை தாண்டி நிறைய காசு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? மேலதிகாரி ஃபோன் போட்டு கிழிக்கிறான். எதுவுமே போகக்கூடாது. டீ குடிக்க போறேன், சீரட் அடிக்க போறேன் என்கிட்ட போய்கிட்டு இருந்த. இல்ல சார், இப்ப பாருங்க சார், ஒண்ணு போக சாப்பிடல பார் பிடிக்கிறான். ஜிங்கிள் பா ஜிங்கிள் ஆனலி, ஜிங்கிள் பா ஜிங்கிள் பா ஜிங்கிள் ஆனலி. என்ன கிறிஸ்மஸ் தாத்தா இந்த பக்கம்? நான் குழந்தைகளுக்கு பரிசு போட்டி கொடுக்க வந்திருக்கேன். பரிசு போட்டி. கிறிஸ்மஸ் தாத்தா டிசம்பர்ல வரணும், மேலே ஏன் வந்திருக்கீங்க? நான் சம்மர் கிறிஸ்மஸ் தாத்தா தான் இப்போ வந்திருக்கேன். அழகர் வந்தார்ல, அவர் கூட சேர்ந்துதான் நான் வந்தேன். இந்தா உனக்கு பரிசு போட்டி. சார், நாடு எவ்வளவு சமத்துவமா ஆயிடுச்சு பாத்தீங்களா சார்? சமத்துவம் ஆயிடுச்சா? அவன் தான் ஏதோ லூஸ் தரமா பேசிட்டு இருக்கானா, நீ ஆடிக்கிட்டே இருக்க. சார் சமத்தாக்கா சார். போடா, இவனை எங்கேயோ பாத்துருக்கண்டா. டேய், இவன் அந்த பரிசு பெட்டி குரூப்டா. ஐயோ சார், புரியுங்க சார். ஆக இதே மாதிரி 1964 சுதந்திர தினமான டிசம்பர் 25ஆம் நாள் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே ஆக எங்களுடைய பொருளாதார வீட்டுக்கு அமெரிக்க டூரிஸ்ட் கைது வந்திருப்பதாக ஒரு தகவல் வந்துள்ளது. ஆக இன்னும் அரை மணி நேரத்தில் நான் சென்றுவிட்டு அவர்களுக்கு தம்பி அறிவாலயத்தையும் மெட்ராஸையும் சுற்றி காமித்துவிட்டு வருகிறேன். ஆக அதுவரை அண்ணன் எடுப்பா அவர்கள் பேசுவார். உங்களுக்கே நல்லா தெரியும், நான் காது குடித்ததோ கடுக்காய் குடித்ததோ என்று பேச மாட்டேன். ஏனென்றால் நான் தலைவரை மகன் சொன்ன நேரத்திற்கு வருவேன். ஆக நான் சென்று வருகிறேன். தலைவரே, இதெல்லாம் திடீர்னு கூட்டணி போயிருக்கீங்க. தம்பி, நீங்க எந்த கட்சி? என் தம்பி, அந்த தம்பியை கொஞ்சம் சேரோட அப்படியே தூக்கிட்டு போங்க, வெளியே வாங்க, வெளியே தூக்கி போட்டுருங்க. அதாவது நம் கட்சி சேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் குவா கட்சி ஆதரவு தரும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ போயிட்டு வா தெய்வமே, நான் பார்த்துக் கொள்கிறேன். தலைவர் சொன்ன மாதிரி அது அமெரிக்கா டூரிஸ்ட் கைடு கிடையாது. ஆளுங்கட்சி அரசாங்கம் எங்களை எதிர்த்து பண்ண ரைடு. இந்த ரைடுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். பல சிறைகளை பார்த்தவன் நான். இதெல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது. உங்கள் அனைவருக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்திலே 1942 சொச்வாத் ரஷ்யாவிலே ஒரு கபடி போட்டி நடக்குது. அது என்னன்னா, ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்கள் எதிரணியில பங்கு பெறார். நான் அமெரிக்கா சார்பில் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதின் பேரில் பங்கு கொள்றேன். அப்போது ஸ்டாலின் ரைடு வர்றாரு. இதை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. வரும்போது எங்களோட உடல்ல உள்ள 4 பேரை பிடிச்சு விட்டார். இதுல பிடிக்கல. என்னடா இப்படி நம்மளை தொடலையே, பக்கத்துல தான் நின்றோம், இப்படி பண்ணாரு, ஒரே ஆச்சரியம். நான் அவர்கிட்ட போய் கேட்கிறேன், மேட்ச் முடிஞ்சோடய போய் கேட்கிறேன், ஏன்னா ஏன் தொடலை அப்படி என்று கேட்கிறேன். அவர் அதுக்கு சொல்றாரு, எதிரடியில நீங்க இருந்தா தான் நாங்க ஜெயிக்க முடியும், உங்களை எப்படி நான் தொட முடியும்னு கேட்டார். அது எனக்கு அப்படியே மனசு போட்டு இதே கேள்வி ஆளுங்கட்சியை பார்த்து கேட்கிறேன். எத்தனை எதிரணியில் இருந்து நான் எத்தனை தேர்தல்களே உங்களை வெற்றி பெற செய்திருக்கிறேன். அந்த இரக்கம் உங்களுக்கு இல்லையா? அந்த நன்றி விசுவாசம் இல்லையா? அந்த வீரம் இல்லையா? அந்த பேட்டை இல்லையா? அந்த தெரி இல்லையா? ஏன் அப்பே துணையா இல்லையா? கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன்.
சிந்திக்கணும் மக்களே, சிந்திக்கணும். ஐயா பாக்கெட் எவ்வளோ பாசுங்க? பாக்கெட்ல ஒரு 500 ரூபா இருக்கும்யா. வேற என்ன நல்லா இருக்கும் சார்? என்கிட்டயா? ஐயா உண்மை, நேர்மை, உழைப்பு எல்லாம் உங்களை மாதிரி இருக்குயா. ஐயா ஐயா என்னங்கய்யா? ஏய் வாடா, இந்த அங்கிள்கிட்ட போ. அடடே குட்டி மிச்சரா, வாங்க வாங்க வாங்க. போன வருஷம் காது குத்தி பார்த்தது அதுக்குள்ள வளர்ந்துட்டான் பாருங்க. தம்பிக்கு என்ன தெரியும்? ரைம்ஸ் தெரியும், பாடவா? இங்கிலீஷ் ரைம் சொல்லுங்க பாப்போம். You must watch me on a march, just not watch me on a march. You are believer. selected. தலைவர் என்ன தலைவர் நடக்குதுங்க? நான் நேர்காணலுக்கு வந்தேன். அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தம்பி இங்கிலீஷ் ரைம் சொன்னார்ல, செலக்ட் ஆயிட்டாரு. தலைவர் ரைம்ஸ் தான் தலைவர். நான் எம்பி எலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். அதனாலதான் தம்பி இங்கிலீஷ் ரைம் சொல்ல சொன்னா. எம்எல்ஏ எலெக்ஷன்னா தமிழ்ல ஆத்திச்சூடி சொல்ல சொல்லி ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு